கிட்டத்தட்ட பல நாட்கள் தொடர்ச்சியா தரையிறங்காம பறந்துட்டே இருக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. ஆனா 2 நாடுகள் கிட்ட, அதுவும் முக்கியமான பயன்பாட்டுக்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்படுது. அது என்ன ஃபிளைட்ங்கிற கேள்வி வருது இல்ல? வாங்க விரிவா பார்க்கலாம். பாக்குறதுக்கு என்னவோ சாதாரண பயணிகள் விமானம் மாதிரி தான் இருக்கும். ஆனா பிளைட்டுக்குள்ள ஒரு ராணுவ கட்டுப்பாட்டு அறையே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, பொதுவா ராணுவ விமானங்கள் சாதாரண பயணிகள் விமானம் மாதிரி இல்லாம தோற்றத்துல முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். அதோட பங்கு ராணுவத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த விமானம் பார்க்க ராணுவ விமானம் மாதிரியும் இருக்காது. ஆனா இது பயணிகள் விமானமும் இல்ல. ஆனா அவசர காலத்துல உதவக்கூடிய ரொம்ப முக்கியமான விமானம். இதோட பேரு டூம்ஸ்டே விமானங்கள். டூம்ஸ்டேனா உலக முடிவு நாள்னு அர்த்தம். அப்படியான ஒரு நிலைமை வரும்போது தப்பி பிழைக்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த டூம்ஸ்டே விமானம். ஆனா மக்கள் தப்பி பிழைக்கிறதுக்காக கிடையாது. இப்போ அமெரிக்காவில திடீர்னு அணு ஆயுத போர் அல்லது மிகப்பெரிய தேசிய பேரிடர் ஏற்படுது அப்படின்னா, அமெரிக்காவோட நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையம், ராணுவ தலைமையகம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டூம்ஸ்டே விமானங்கள் வான்வழி கட்டளை மையங்களா செயல்படும். ஆமா, அமெரிக்காவில அணு ஆயுத போர் நடக்குது அப்படின்னா அதுல ட்ரம்போட பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்ல. அப்படியான சூழல்ல கட்டுப்பாட்டு மையங்கள் செயலிழந்து ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னா வேற வழியே இல்லைன்னு ட்ரம்பும் அவரோட பாதுகாப்பு அமைச்சரும் நாட்டோட உயர் அதிகாரிகளும் இந்த டூம்ஸ்டே விமானத்துல ஏறிடுவாங்களாம். தொடர்ந்து போரை வானத்துல இருந்தபடியே வழி நடத்துவாங்களாம். இந்த விமானத்துல இருந்தபடியே கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை தளங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியுமா? அதனாலேயே இந்த விமானம் கட்டமைக்கப்பட்டது என்னவோ பல நாட்களுக்கு தரையிறங்காம பாதி வான்வழியிலேயே எரிபொருளை நிரப்பிக் கொள்வது மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை எதிரி விமானம் இந்த விமானத்து மேல அணு ஆயுத மின்காந்த தாக்குதல்களை தொடுக்குது அப்படின்னாலும் விமானத்துல இருக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள் பழுதடையாத மாதிரி விமானத்தை சுத்தி கவசங்கள் பொருத்தப்பட்டிருக்குமா? பாதுகாப்புக்காகவே குறைந்த அளவிலேயே விமானத்துல ஜன்னல்கள் இருக்குமா? அதுல இருக்கக்கூடிய கண்ணாடி கூட பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கான். சரி, இத்தனை வசதிகள் இருக்குன்னா கண்டிப்பா எல்லா நாட்டோட தலைவர்களும் வச்சிருப்பாங்களேங்கிற கேள்வி இடலாம். ஆனா அதுதான் இல்ல. டூம்ஸ்டே விமானங்கள் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. ஒரு கணக்குப்படி உலகத்திலேயே மொத்தத்துக்கு 4 டூம்ஸ்டே விமானங்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா கிட்டதான் இந்த விமானம் இருக்கான். இப்போ ஏன் திடீர்னு இந்த டூம்ஸ்டே விமானம் பேச பொருளாச்சுன்னா, சுமார் 51 வருஷங்கள் கழிச்சு வாஷிங்டன் பகுதிகளில் தென்பட்டு இருக்கு இந்த விமானம். அதை படம் பிடிச்ச போதான் டூம்ஸ்டே விமானம் பத்தி பலரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விமானம் பத்தி நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இந்த தகவல் உங்களுக்கும் புதுசுதானா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.